நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த பாருங்க, டைனோசர் முட்டையெல்லாம் கிடக்கு. ரொம்ப ஆபத்தான ஒரு காடு இது. இதில் பார்த்தீங்கன்னா மூலிகை மருந்துக்கான நமக்கு தேவையான எல்லா வைத்தியங்களும் கிடைக்கும். இதுக்கு பேர் வந்து கோவக்காய். இது வந்து நம்ம மக்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இது ஒரு பாட்டு யூஸ் பண்ணுவாங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த காயை வந்து நம்ம சாப்பிட்லாம், பச்சையாகவே சாப்பிட்லாம். இதில் வந்துட்டு நிறையா மினரல்ஸ் இருக்குது, விட்டமின். இது வந்து சூறக்காயின்னு சொல்லுவாங்க, விட்டமின்ஸ் சொல்கிறேன் பார்த்தீங்களா பரதேச. அதே மாதிரி நிறைய இருக்கும். இதில் அப்படி ஏறி வர்றது ரொம்ப கஷ்டமான ஒரு சம்பவமாக இருக்குது. இந்த முள்ளு குத்துனுச்சுன்னா ஆறவே ஆறாது. எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். அது நம்மளாலே சொல்ல முடியாது. அடுத்து ஏறுறது அப்படியே சகிச்சுக்கிட்டு ஏற வேண்டியது. அப்படி போகலான்னு பார்த்தா இந்த முதல் கேமரா வச்சுட்டு நிற்கிறதுனால நம்மளால் நவர முடியாது. அதனால் அது போனதுக்கு அப்புறம் பொறுமையாக வர மாதிரியான ஒரு சூழ்நிலை நம்ம உருவாக்கிக்கணும். இது ரொம்ப சறுக்கமான காடு, ரொம்ப ஆபத்தான பயங்கரமான சூழ்நிலையை நம்ம சந்திக்கிற மாதிரியான நேரங்கள் உருவாக்கிறோம். இதெல்லாம் குத்துனுச்சுன்னா ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, எடுத்துக்கிட்டு கூட சந்திக்கக்கூடிய சூழ்நிலை தான். இந்த உள்ளேருந்தெல்லாம் நம்ம தப்பிச்சு வந்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு நம்ம சந்திச்சு நம்ம வந்துட்டோம். இதுக்கடுத்து இங்கேருந்து நம்ம அங்கே கடந்தாகணும். இதுதான் ரொம்ப சிக்கலான இந்த கொடியில் நம்ம கடந்தாகணும். வாங்க போ, வாங்க. வாய்ஸ் இது பேர் இழந்த பழம். இது இந்த பார்த்தீங்கன்னா இந்த முள்ளு இந்த மரத்தில் தான் நமக்கு இந்த இழந்த மரம்னு சொல்லுவாங்க. இது டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பழம். நம்ம முன்ன பயன்படுத்திக்கிட்டு இருந்தது தான் இப்போ நிறைய கணக்கில் அழிஞ்சிக்கிட்டு வந்துருக்கக்கூடிய பழம். நிறைய உபயோகத்துக்கு பயன்படுது. பச்சையாகவே சாப்பிடலாம். இதோட டேஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்ப லைக்டாக இருக்குது. இந்த முள்ளு குத்துனுச்சுன்னா மிகப்பெரிய ஆபத்தை நமக்கு ஏற்படுத்தும். அதனால் நம்ம அதை கடந்து வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து ஒரு 30 மைலாவது நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நமக்கு இருக்கிறது. இங்கே ஸ்னேக்கெல்லாம் கிடக்கும். ரொம்ப ஆபத்தான ஒரு காடாக இருக்குது. நான் பாருங்கள், நான் இன்னொரு இழந்த பழத்தை கண்டுபிடிச்சேன். இது நம்ம பச்சையாகவே சாப்பிடக்கூடியதாக இருக்குது. இதனோட கொட்டையை நம்ம சாப்பிடக்கூடியது. ஏன்னா அது வந்து ரொம்ப கசப்புத்தன்மை ஏற்படுத்தி நம்மளுடைய நிலைமையை ரொம்ப மோசமாக்கிறோம். முள்ளெல்லாம் இருக்கும், பார்த்து இந்த காடுக்குள்ளே வரக்கூடியதாக இருக்குது. இங்கே மனிதர்கள் வாழ்ந்தாங்கிறதுக்கு அடையாளமாக அந்த கேமரா அப்படி ஜூம் பண்ணுங்க. அந்த சாராய பாட்டில் நம்ம பார்க்குறோம். அது இங்கே மனிதர்கள் வாழ்ந்துருக்காங்க, நமக்கு முன்னாடி இங்கே வந்திருக்காங்கிறத அர்த்தம். இங்கேருந்து நம்ம இன்னும் ஒரு 25 கிலோமீட்டர் போகணும். நீங்கள் வந்து இந்த துணியை தலையில் கட்டியிருக்காத காரணம் என்ன? ஒரு சேஃப்டிக்காவையா இல்லை? இல்லை, நான் என்ன அரசியல்வாதியாடா? ட்ரெஸ்ஸு ஏன் போட்டிருக்க, துணியை ஏன் தலையில் கட்டிருக்கேன்னு கேட்குறதுக்கு எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான்டா. போச்சுடா. இந்த மரத்தில் ஏறி முடியுமான்னு தெரியும். இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுறோம்.